தொழில்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளும் தூத்துக்குடியில் உள்ள கிராமப்புற இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலான ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி காமராஜர் கல்லூரியில் நடைபெற்றது. காமராஜர் கல்லூரி தொழில் முனைவோர் மையம் மற்றும் தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் சங்கம் சார்பாக தூத்துக்குடி ஸ்டார்ட் அப் சாம்பியன் இனோவேஷன் ஐடியா சம்மிட் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட அளவிலான இந்த நிகழ்ச்சி தொழில்துறையில் இளைஞர்கள் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துவதற்கு அடித்தளமாக இருந்தது. இதில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளம் பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என சுமார் 100 பேர் கலந்து கொண்டனர். 40 குழுக்களாக தங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் சமர்ப்பித்தனர். 2 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் மற்றும் 2வது இடத்தினை திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும், 3வது பரிசினை காமராஜர் கல்லூரியும் பெற்றது. இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் சங்க நிறுவனர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், காமராஜ் கல்லூரி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் கருப்பசாமி ஒருங்கிணைத்திருந்தனர். தலைமை கல்லூரி முதல்வர் பானுமதி, செயலாளர் முத்துசெல்வம், கல்வி குழும செயலாளர் சோமு ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு நியூஸ் 7 தமிழ் மீடியா பார்ட்னராக இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.